அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகார் மாநில முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியுடனான கூட்டணியை முறித்துக் கொள்ள ஐக்கிய ஜனதா தள கூட்டணி தலைவர் நிதிஷ்குமார் முடிவெடுத்திருந்த நிலையில் தற்பொழுது தனது முதலமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்து மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் கூட்டணியாக அமைத்து முதலமைச்சர் நிதிஷ்குமார் பீகார் மாநில முதலமைச்சராக ஆட்சி புரிந்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது ராஷ்டிரிய ஜனதா தளம் உடனான கூட்டணியை முறித்துக்கொண்டு மீண்டும் பாஜகவுடன் இணைந்து முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது தனது முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அவரிடம் சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்த நிலையில் தற்பொழுது தனது முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பீகார் மாநிலத்தில் பாஜகவுடன் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி கூட்டணி அமைத்து நிதிஷ்குமார் தலைமையில் ஆட்சி அமைத்தது. ஆனால் அதன் பிறகு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பாஜகவுடன் கூட்டணியை முறித்த நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளடக்கிய மகா கூட்டணியை அமைத்து மீண்டும் நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவி வகித்து வந்தார். தேஜஸ் யாதவ் பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில்தான் ஆளும் கட்சி கூட்டணிக்குள் சில முரண்பாடுகள் இருப்பதாக பேசப்பட்டு வந்தது. மேலும் நிதிஷ்குமார் மகா கூட்டணியில் இருந்து விலகி பாஜகவுடன் கூட்டணி அமைக்க இருப்பதாகவும் தகவல் என்பது ஏற்கனவே வெளியாகியது. இந்த சூழலில்தான் குடியரசு தின விழாவையொட்டி ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் நிதிஷ்குமார் மட்டுமே பங்கேற்றிருந்தார். துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்கவில்லை. கூட்டணிக்குள் ஏற்பட்ட பிளவு காரணமாக தான் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்கவில்லை என பலரும் பேசி வந்தனர். தேஜஸ்வி யாதவ் தேநீர் விருந்தில் பங்கேற்காதது குறித்து முதலமைச்சர் நிதிஷ்குமாரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி யார் வரவில்லையோ அவர்களிடம்தான் இது குறித்து கேட்க வேண்டும் என பதிலளித்திருந்தார். ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பாக நாங்கள் மகா கூட்டணியில் தான் இருக்கிறோம் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் நிதிஷ்குமார் பொறுத்தவரையில் ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு பின்பு அடுத்த நாளே பாஜகவுடன் இணைந்து முதல்வராக மீண்டும் பதவி ஏற்பார் என தகவல் என்பது ஏற்கனவே வெளியான நிலையில் தற்போது நிதிஷ்குமார் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பாஜகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் பீகாரில் முதல்வர் தான் என்று நிபந்தனை வைத்ததாகவும் அதற்கு பாஜக ஒப்புக்கொண்டு மாநிலத்தில் 2 துணை முதல்வர்கள் மற்றும் சபாநாயகர் பதவி இந்த 3ஐயும் தங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பீகாரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழலில் பீகார் ஆளுநர் ராஜேந்திர அர்கோலை நிதிஷ்குமார் பேச நேரம் கேட்டிருந்த நிலையில் தற்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதம் அளித்திருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்னும் பாஜக கூட்டணிக்கு நிதிஷ்குமார் மாற பாஜக ஆதரவுடன் இன்றைய தினமே முதல்வராக பதவி ஏற்க இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தன்னுடைய முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்திருக்கிறார். எனவே மீண்டும் அவர் பாஜகவுடன் இணைந்து முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு நடைபெறவிருந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சியை வீழ்த்துவதற்கு எதிர்க்கட்சிகள் சார்பில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஜனதா தளம், திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட 25க்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கி தங்களது ஆதரவை பெருக்கி வருகின்றன. அந்த வகையில் பீகார் மாநிலம் பாட்னாவில் இந்திய கூட்டணியின் முதல் கூட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கதுதான். இருந்தபோதிலும் கூட தற்போது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக பாஜகவின் ஆதரவுடன் அவர் மீண்டும் முதலமைச்சராக பதவி வகிப்பாரா என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில்தான் பரபரப்பான அரசியல் சூழலில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நிதிஷ்குமார் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்கும் பட்சத்தில் பீகார் சட்டமன்றத்தை பொறுத்தவரை அவருடைய அந்த கூட்டணி பலம் என்றது எவ்வளவாக இருக்கும்? நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏதேனும் கொண்டு வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
நிச்சயமாக அருணேஷ், ஏற்கனவே இது தொடர்பாக பீகாரில் பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் தான் நிலவி வருகிறது. ஏற்கனவே நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் பாஜகவுடன் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் என்பது வெளியாகியது. அதனை உறுதி செய்வது போலதான் தேநீர் விருந்தில் நிதிஷ்குமார் மட்டுமே பங்கேற்றிருந்தார். இன்றோ அல்லது நாளையோ பாஜக கூட்டணியுடன் இணைந்து முதல்வராக மீண்டும் பதவியேற்பார் என்ற ஒரு தகவலும் தற்போது தொடர்ச்சியாக வெளியாகியிருக்கிறது. நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு நிபந்தனைகளையும் வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தான் பார்த்தோம் என்றால் தற்போது மீண்டும் பாஜக கூட்டணிக்கு நிதிஷ்குமார் மாறி பாஜக ஆதரவுடன் முதல்வராக பதவியேற்க இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இருந்த போதிலும் கூட இந்த சூழலை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக பீகாரில் ஒரு பரபரப்பான சூழல் தான் நிலவி வருகிறது. இது தொடர்பாக நாட்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஞானேந்திர சிங் பேட்டியையும் ஒன்று அளித்திருந்தார். ராஷ்டிரிய ஜனதா தளத்துடனான கூட்டணியை முறித்துக் கொள்ள ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் முடிவு செய்துவிட்டதாக தகவல் வெளியான நிலையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அளித்த பேட்டி என்பது தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. பீகார் மாநில முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் தனது பதவியை தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து தமது கருத்துக்களை பதிவு செய்ய நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். இப்போ பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனதுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு தலைவர்னு பார்க்க போனா நிதிஷ்குமார் தான். இப்போ பாஜகவுடன் கூட்டணி அமைக்கிறதுக்கு ஆயத்தமாகி வராரு. இந்தியா கூட்டணியுடைய அடுத்த நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நிதிஷ்குமார் போறதுனால இந்தியா கூட்டணிக்கு வந்து பெரிய அளவுக்கான பாதிப்பு இருக்காது. ஏற்கனவே இங்க லல்லு பிரசாத் இருக்காரு. நிதிஷ்குமார் பாஜகவுக்கு போறதுனால பாஸ்வானோட எல்ஜேபி கட்சி வந்து லல்லு பிரசாதோட வந்து சேர்ந்துரும். அதனால பாஜகவும் முழு அளவில் வந்து நிதிஷ்குமாருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு தெரியாது. தற்சமயத்துக்கு இந்த கவர்மெண்ட்டை கவுக்கணுன்றதான் பாஜகவுடைய நோக்கம். அதற்கு அவர்கள் கையில் ஒரு பகடைக்காயாக நிதிஷ்குமார் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் ஏற்கனவே 2019 இது மாதிரி தான் கமல்நாத் கவர்மெண்ட்டை கவுத்தாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதே மாதிரியான எதிர்கட்சி கவர்மெண்ட்டை கவுக்கிற ஒரு விஷயத்தை வந்து பாஜக இப்போ கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் நிதிஷ்குமாரை பொறுத்த மட்டில் அவர் வந்து ஊழலற்றவராக ஊழல் கரை படியாதவராக இருக்கலாம். ஆனால் அவரிடம் துளியும் கூட அரசியல் நேர்மை கிடையாது. அரசியல் நேர்மையை கொஞ்சம் கூட பொலிட்டிக்கல் டிசானஸ்டிக்கு உதாரணமாக நிதிஷ்குமார் திகழ்கிறார். கடந்த 15 வருடங்களில் பாத்தீங்கன்னா தன்னுடைய முதல்வர் பதவிக்காக பல தடவை வந்து கட்சி மாறி மாறி ஆர்ஜேடி பிஜேபி வந்து மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறார். ஸோ அவருடைய கிரெடிபிலிட்டி போயிடுச்சு. அதனால இந்தியா கூட்டணியில் அவர் இருந்தாலும் இல்லாட்டுமே அவருக்கு ஒரு ஏமாற்றம். அவரை வந்து பிரதமர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு அது நடக்கல. ஆனால் இனிமேல் அவர் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். இதனால இந்தியா கூட்டணிக்கு பீகாரில் பெரிய பாதிப்பு உண்டாகாது என்பது என் கருத்து. சார், பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமா நிதிஷ்குமார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து முதலமைச்சர் பதவியை ஏற்றால் இந்த சட்டமன்றத்தில் அவங்களுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கும்? நம்பிக்கையில்லா தீர்மானம், பெரும்பான்மை நிரூபிக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் ஏதேனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பின்னாடி பாஜக இருக்கிறதுனால 123 பேரும் வேண்டும் மெஜாரிட்டிக்கு. 114 பேர் ஏற்கனவே லல்லு சைடில் இருக்காங்க. ஆனால் அந்த லல்லு சைடில் வந்து ஒரு பிளவை உண்டாக்குவாங்க பாஜக. அது வந்து அவங்களுக்கு சுலபம். ஆட்சி அதிகாரத்தை கையில் இருக்கிறதுனால என்போர்ஸ்மெண்ட் நிச்சயமாக லல்லு சைடில் வந்து ஒரு பிளவை உண்டாக்கி இன்னும் பலமூட்டுவாங்க, அந்த அரசாங்கத்துக்கு பலமூட்டுவாங்க. ஆனால் அல்டிமேட்டா வந்து நிதிஷை வந்து காப்பாற்றுவாங்களா பாஜகன்னா நிதிஷை ஒரு கட்டத்தில் வந்து அவங்க பாஜக கைவிட்டுருவாங்க. தற்சமயத்துக்கு ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் வந்து பீகார்ல போயிட்டு இருக்கு. இந்த சந்தர்ப்பவாத அரசியல் நிதிஷின் இந்த சந்தர்ப்பவாத அரசியல் நீண்ட காலத்துக்கு எடுபடாது என்பது என் கருத்து. சரி, இப்போ முதற்கட்டமா பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார பாஜக ஆட்கொண்டிருக்காங்க. அடுத்த கட்டமா இந்தியா கூட்டணியில வேற ஏதேனும் தலைவர்களை இந்த மாதிரி ஆட்கொள்றதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? நிதிஷ்குமார் கட்சியில் அவர் மட்டும்தான் தலைவர், வேற யார் தலைவர்? அவர் மட்டும்தான் தலைவர். அவருக்கு மட்டும்தான் முதல்வர் பதவி, வேற யாரும் முதல்வர் பதவி கிடையாது. மற்ற மாநிலங்கள்லாம் இவர் மட்டும்தான் முதல்வராக கேள்வி கேட்கிற பலர் நிதிஷ்குமாரை பார்த்து நீங்க மட்டும்தான் முதல்வரா, உங்க கட்சியில வேற யாரும் முதல்வரே கிடையாதுன்னு யாரும் கேட்க மாட்டேன்றாங்களே. பொலிட்டிக்கா அரசியலா நேர்மை இல்லாத ஒருத்தர் வந்து பிஜேபி ஆர்ஜேடி மாறி மாறி வராரு. அவர் வந்து யோகியராக சித்தரிக்கிற ஒரு போக்கு தான் மீடியாட்ட இருக்கிறத பாக்குறோம். காரணம் அந்த பிஜேபி பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் தான். நிதிஷ்குமாரின் இந்த போக்கு வந்து நீண்ட காலம் பீகார் மக்கள்கிட்ட எடுபடாது என்பது என் கருத்து. நிச்சயமா சார், தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி பிரியா. பீகார் மாநில முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் தனது முதலமைச்சர் பதவியை தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை சந்தித்து தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கோப்புகளை வழங்கியிருக்கிறார்.
அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும் விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். பீகார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தன்னுடைய பதவியை தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். அதே சமயத்தை பார்த்தோம் என்றால் பாஜகவுடன் ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதாகவும் மீண்டும் பாஜகவின் ஆதரவுடன் முதலமைச்சராக அவர் பதவியேற்பார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது பீகாரில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பாஜகவில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் நேரில் சென்று சந்தித்து இந்தியா கூட்டணி உருவாக முக்கிய பங்கு வகித்தவர் நிதிஷ்குமார். ஆனால் தற்போது அவர் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க இருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் என்பது அனைவரையும் பரபரப்பை ஆழ்த்தி இருக்கிறது. நிதிஷ்குமாருக்கு ஆதரவளிக்க பாஜகவை தரப்பை பார்த்தோம் என்றால் சில நிபந்தனைகளை விதித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அமைச்சர் வீதம் பாஜகவிற்கு பதவி வழங்க வேண்டும். அதாவது ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவர்கள் வகித்து வரும் அமைச்சர் பதவிகள் பாஜகவினருக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 2 முதலமைச்சர்களுடன் சபாநாயகர் பதவியையும் பாஜகவை சார்ந்த நபருக்கு ஒதுக்க வேண்டும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 17 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டு தேர்தலில் 12 முதல் 15 தொகுதிகள் மட்டுமே நிதிஷ்குமார் கட்சிக்கு ஒதுக்கப்படும் ஆகியவை அடங்கும் என பாஜக தரப்பில் கூறப்பட்டதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதனிடையே துணை முதலமைச்சராக சுஷில் மோடியை பாஜக தேர்வு செய்ய வேண்டும் என நிதிஷ்குமார் விரும்புவதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தான் முயன்று உருவாக்கிய எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியில் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்ற காரணத்தால் தான் நிதிஷ்குமார் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையேதான் ஜனநாயகத்தை காக்க நினைப்பவர்கள் அவசரப்பட்டு மனம் மாறக்கூடாது என நிதிஷ்குமாருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தி இருக்கிறார். இதே போன்று நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறக்கூடாது என அகிலேஷ் யாதவும் வலியுறுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் தற்போது நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இருந்த போதிலும் பாஜகவுடன் தொடர்ச்சியாக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ரகசியமாக பேசப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பீகாரில் பாஜகவுடன் சேர்ந்து ஆட்சி செய்து வந்த நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அந்த கூட்டணியை முறித்துக் கொண்டு வெளியேறினார். தொடர்ந்து லாலு பிரசாத் யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைத்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் நிதிஷ்குமார் மீண்டும் பாஜக பக்கம் செல்ல இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதன் காரணமாகவே அவர் தன்னுடைய ராஜினாமா செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து முதலமைச்சர் ஆகும் பட்சத்தில் அமைச்சரவையில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அந்த கோரிக்கையும் பாஜக தரப்பினர் நிதிஷ்குமார் முன் வைத்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதன்படிதான் மீண்டும் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களை பொறுத்தவரையில் பாஜகவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் சபாநாயகர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி உள்ளிட்ட பதவிகளிலும் மாற்றம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.